இப்போ சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது 1/2 கிலோ அரிசி. இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சிச்சேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றுங்க. அப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே மசாலா ஐட்டம் போட்டுருங்க. பட்டை, இலை, பிரிஞ்சி, ஏலக்காய் போட்டுருங்க. கொஞ்சம் சிவந்த உடனே பச்சை மிளகா, இதில் வந்து பூண்டு, இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகா, 1.5 பச்சை மிளகா போட்டுருக்கேன். இதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நல்லா இருக்கும். சரி நினச்சலாம். சூப்பராக இருக்குன்னு சொன்னால், மட்டன் சூப் சூப்பராக இருக்குன்னு சொன்னால், இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வதங்கணும். ஒரு சிலர் வெங்காயம், தக்காளி வதக்கும் போது அது வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. நான் இந்த முறையில் செய்வேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி போட்டுருக்கேன். மஞ்சள் 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ போடணும். எதுவும் மிளகாத்தூள் இல்லை, எனக்கு காலி ஆயிடுச்சு. அதனால் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போடுங்க போதும். ஏன்னா பட்டை லவங்கெல்லாம் போட்டுருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு இருக்கும். நான் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல வதக்குங்க. புதினா தழை போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு போதும். அரிசி போட்டு ரொம்ப கலரக்கூடாது. அரிசி ஒரு 1/4 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும்.
நல்லா 2 தடவை சும்மா ரொம்ப அழுத்தி இது பண்ணாமல் லேசாக களைஞ்சி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைங்க போதும். சும்மா அவ்வளோதாங்க. நான் கலர்கோவா எதுவும் போடல, அவ்வளோதாங்க. விசில் இறக்கணுன்னே அப்போ கொஞ்சம் புதினா தழையும் நெய்யும் போட்டுக்கலாம். 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. அது உங்கள் குக்கர் அளவு, ஒருத்தருடைய குக்கர் 1 விசில் விட்டு இறக்கிடுவாங்க. நான் எப்பவுமே 2 விசில் விட்டு இறக்கிடுவேன். சிம்மில் வச்சுருவேன். விசில் போட்டுடலாம். வெந்தது பிரியாணி ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் புதினா போட்டு மூடி வச்சுருங்க. நல்ல மணம் கொடுக்கும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி.